டியர் நீட் ஆஸ்பிரண்ட் நீட் 2026ல எம்பிபிஎஸ் சீட் கிடைக்கணும், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் மட்டும்தான் ஆப்ஷன் நினைக்கிறீங்களா? அப்படி இல்ல, தமிழ்நாட்டில் இருக்கிற டீம்டு மெடிக்கல் காலேஜ் கூட எம்பிபிஎஸ் அட்மிஷன் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. ஆனா இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட், காலேஜ் செலக்ட் பண்ணும்போது ஃபீஸ் மட்டும் பார்க்க கூடாது. எம்பிபிஎஸ் சீட் எவ்வளவு, காலேஜ் எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க, ஆனுவல் ஃபீஸ் எவ்வளவு, எம்சிசி கவுன்சிலிங் மூலமா எப்படி வந்து அட்மிஷன் நடக்கும், இந்த காலேஜ்ல சீட் எடுக்கணும்னா பினான்சியல் பிளானிங் வந்து எப்படி இருக்கணும், இந்த கம்ப்ளீட் வீடியோவில் தமிழ்நாட்டில் இருக்கிற 16 டீம்டு மெடிக்கல் காலேஜோட 2026-27 அகாடமிக் இயருக்கு சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை காலேஜ் பை காலேஜா பிரேக் டவுன் பண்ண போறேன். ஸோ எம்பிபிஎஸ் அட்மிஷனுக்கு பிளான் பண்ற ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. இந்த லிஸ்ட்டை நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற காலேஜ் எடுத்துட்டீங்களா, ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் சென்னை. ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜ் 2008ல வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. 2020-26-27 ரெஃபரன்ஸ் லிஸ்ட்ல இந்த காலேஜுக்கு 250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனுவல் ஃபீஸ் பார்க்கும்போது ஒரு அகாடமிக் இயருக்கு 27 லேக்னு லிஸ்ட்ல இருக்கு. ஸோ ஏசிஎஸ் மெடிக்கல் காலேஜை கன்சிடர் பண்ற ஸ்டூடெண்ட் 27 லேக் ஆனுவல் டியூஷன் ஃபீஸ்னு மட்டும் பார்க்காம ஹாஸ்டல், ஃபுட் அண்ட் அதர் அப்ளிகபிள் சார்ஜஸ் இருக்குன்னு கம்ப்ளீட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை செக் பண்ணுங்க. Because MBBS admission annual fees is only one part of the total expenditure. நாம நெக்ஸ்ட் பார்க்க போற காலேஜ் எடுத்துக்கிட்டீங்களா, பாரத் மெடிக்கல் காலேஜ் சென்னை. இந்த காலேஜ் 2020ல எஸ்டாப்ளிஷ்டு. 2026-27 ரெஃபரன்ஸ் லிஸ்ட்ல 250 சீட்ஸ் இருக்கு. ஆனுவல் ஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்களா 30 லேக் பெர் இயருக்கு. ஸோ பேரண்ட்ஸ் ஒரு வருஷத்துக்கு 30 லேக்னு பார்க்கும்போது கம்ப்ளீட் எம்பிபிஎஸ் கோர்ஸ் 2 இயர்ஸ்னுக்கு டியூஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ரஃப்லி எவ்வளவு வருதுன்னு ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுங்க. அதோட ஹாஸ்டல் அண்ட் அதர் எக்ஸ்பென்சஸ் செப்பரேட்டா இருந்தா ஓவரால் பட்ஜெட் வந்து இன்க்ரீஸ் ஆகலாம். நெக்ஸ்ட் செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம். இந்த காலேஜ் 2006ல எஸ்டாப்ளிஷ்டு. எம்பிபிஎஸ் சீட்ஸ் எடுத்துட்டீங்க 250 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆனுவல் ஃபீஸ் எடுத்துட்டீங்களா 27 லேக் பெர் இயருக்கு. ஸோ செட்டிநாடு மெடிக்கல் காலேஜ் கன்சிடர் பண்ற ஸ்டூடெண்ட் உங்க நீட் ரேங்க் அண்ட் எம்சிசி கவுன்சிலிங்கோட இந்த காலேஜை கம்பேர் பண்ணுங்க. ஒரு காலேஜை செலக்ட் பண்ணும்போது ஃபீஸை மட்டும் டிசிஷன் ஃபேக்டரா இருக்கக்கூடாது. அகாடமிக் என்வரன்மெண்ட், ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ், கிளினிக்கல் எக்ஸ்போசர் அண்ட் ஓவரால் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இந்த லிஸ்ட்ல மீனாட்சி மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம். இந்த காலேஜ் 2003ல எஸ்டாப்ளிஷ்டு. 2026-27 லிஸ்ட்ல 250 எம்பிபிஎஸ் சீட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஆனுவல் ஃபீஸ் எடுத்துக்கிட்டீங்களா 25 லேக் பெர் இயருக்கு. சோ இந்த காலேஜை கன்சிடர் பண்ற ஸ்டூடெண்ட் கரண்ட் எம்சிசி கவுன்சிலிங், அப்ளிகபிள் சீட் டீடைல் அண்ட் லேட்டஸ்ட் ஃபீஸ் நோட்டிபிகேஷனை செக் பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சவிதா மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம். இந்த காலேஜ் 2008ல எஸ்டாப்ளிஷ்டு. எம்பிபிஎஸ் சீட்ஸ் எடுத்துட்டீங்களா 250 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆனுவல் ஃபீஸ் எடுத்துட்டீங்களா 31 லேக் பெர் இயருக்கு. சோ ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் 31 லேக்னு நினைக்கும் போது பேரண்ட்ஸ் கம்ப்ளீட் கோர்ஸுக்கு தேவையான பினான்சியல் கமிட்மெண்ட் பிஃபோர் ஹேண்டே கால்குலேட் பண்ணுங்க. ஒரு எம்பிபிஎஸ் சீட்டை செக்யூர் பண்றது இம்பார்ட்டன்ட். ஆனா அதே கோர்ஸை பினான்சியல் ஸ்ட்ரெஸ் இல்லாம கம்ப்ளீட் பண்றது அதுக்கு மேல இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் சத்யசாய் மெடிக்கல் காலேஜ் காஞ்சிபுரம். இந்த காலேஜ் 2008ல எஸ்டாப்ளிஷ்டு. எம்பிபிஎஸ் சீட்ஸ் எடுத்துட்டீங்களா 250 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் எடுத்துட்டீங்களா 25 லேக் பெர் இயருக்கு. சோ இந்த காலேஜை சாய்ஸ் லிஸ்ட்ல கன்சிடர் பண்ற ஸ்டூடெண்ட் உங்க பட்ஜெட் அண்ட் நீட் ஸ்கோருக்கு இந்த காலேஜ் சூட்டபிளா இருக்குமா எவாலுவேட் பண்ணுங்க. எம்சிசி சாய்ஸ் பில்லிங்ல ஜஸ்ட் ரேண்டமா காலேஜ் ஆட் பண்ணாம பிரெஃபரன்ஸ் ஆர்டர்ல சாய்ஸ் அரேஞ்ச் பண்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட் ஸ்ரீ பாலாஜி மெடிக்கல் காலேஜ் சென்னை. இந்த காலேஜ் 2003ல எஸ்டாப்ளிஷ்டு. எம்பிபிஎஸ் சீட்ஸ் எடுத்துட்டீங்களா 250 சீட்ஸ். ஆனுவல் ஃபீஸ் எடுத்துட்டீங்களா 32.5 லேக்ஸ் பெர் இயருக்கு. பேரண்ட்ஸ் இங்க நான் அகைன் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ரிமைண்ட் பண்றேன். ஆனுவல் டியூஷன் ஃபீஸ் நாட் a necessary தி கம்ப்ளீட் காஸ்ட் ஆஃப் த ஸ்டடி எம்பிபிஎஸ். ஹாஸ்டல், ஃபுட், புக்ஸ், எக்ஸாமினேஷன் ரிலேட்டட் சார்ஜஸ் அண்ட் அதர் அப்ளிகபிள் இன்ஸ்டிடியூஷனல் எக்ஸ்பென்சஸ். இந்த எக்ஸ்பென்சஸ் இருந்தா டோட்டல் காஸ்ட் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபைனல் அட்மிஷனுக்கு முன்னாடி அபிஷியல் ஃபீஸ் பிரேக்கப் வெரிஃபை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் காலேஜ் எடுத்துக்கிட்டீங்களா, ஸ்ரீ ராமச்சந்திரா மெடிக்கல் காலேஜ். இந்த காலேஜ் 1985ல எஸ்டாப்ளிஷ். நம்ம லிஸ்ட்ல ரிலேட்டிவ்லி ஓல்டஸ்ட் இன்ஸ்டிடியூஷன்ல இதுவும் ஒன்னு. எம்பிபிஎஸ் சீட்ஸ் எடுத்துட்டீங்களா 250. ஆனுவல் ஃபீஸ் எடுத்துட்டீங்களா 35 லேக் பெர் இயருக்கு. இந்த லிஸ்ட்ல ஹையஸ்ட் ஆனுவல் ஃபீஸ் ஃபிகர் எடுத்துக்கிட்டீங்களா 35 லேக். சோ ஹையர் ஃபீஸ் ஆப்ஷனை கன்சிடர் பண்ற ஸ்டூடெண்ட் டியூஷன் ஃபீஸ் மட்டும் இல்லாம கம்ப்ளீட் எம்பிபிஎஸ் எஜுகேஷன் பட்ஜெட்டையும் கேர்ஃபுல்லா பிளான் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ் காட்டாங்குளத்தூர். இந்த காலேஜ் 2005ல எஸ்டாப்ளிஷ்டு. எம்பிபிஎஸ் சீட்ஸ் எடுத்துட்டீங்களா 250 சீட்ஸ். ஆனுவல் ஃபீஸ் எடுத்துட்டீங்களா 31.5 லேக் பெர் இயருக்கு. எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜை கன்சிடர் பண்ற ஸ்டூடெண்ட் எம்சிசி கவுன்சிலிங்ல கரண்ட் இயர் சீட் மேட்ரிக்ஸை, காலேஜ் டீடைல் அண்ட் அவைலபிள் சீட் கேட்டகரியை வெரிஃபை பண்ணிட்டு சாய்ஸ் ஃபில் பண்ணுங்க. கவுன்சிலிங்ல காலேஜ் ப்ரெஃபரன்ஸ் அண்ட் சாய்ஸ் ஆர்டர் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இப்போ நாம சென்னை அண்ட் காஞ்சிபுரம் சைட்ல இருந்து சேலத்துக்கு வருவோம். விநாயகா மிஷன் கிருபானந்தா வாரிய மெடிக்கல் காலேஜ் சேலம். இந்த காலேஜ் 1995ல எஸ்டாப்ளிஷ்டு. எம்பிபிஎஸ் சீட்ஸ் எடுத்துட்டீங்களா 150 சீட்ஸ். ஆனுவல் ஃபீஸ் எடுத்துட்டீங்களா 25 லேக் பெர் இயருக்கு. இந்த ரெஃபரன்ஸ் லிஸ்ட்ல 150 எம்பிபிஎஸ் சீட்ஸ் மென்ஷன் பண்ணிருக்கிற காலேஜ் இதுதான். சோ ஸ்டூடெண்ட் சீட் கவுண்ட மட்டும் கம்பேர் பண்ணாம கரண்ட் எம்சிசி சீட் மேட்ரிக்ஸ், காலேஜ் டீடைல் அண்ட் உங்க ஒன் ப்ரெஃபரன்ஸை கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேல்ஸ் மெடிக்கல் காலேஜ் திருவள்ளூர். இந்த காலேஜ் 2021ல எஸ்டாப்ளிஷ்டு. எம்பிபிஎஸ் சீட்ஸ் எடுத்துட்டீங்களா 250 சீட்ஸ் அவைலபிளா இருக்கு. ஆனுவல் ஃபீஸ் எடுத்துட்டீங்களா 24 லேக் பெர் இயருக்கு.
250 MBBS சீட்ஸ் அண்ட் 24 lakh ஆனுவல் ஃபீஸ்னு நாம ரெஃபரன்ஸ் லிஸ்ட்ல மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த அமௌண்ட்ல ஃபைனல் பேயபிள் அமௌண்ட்னு அசியூம் பண்ணாம லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் 2026-27 அகாடமிக் இயர் ஃபீஸ் நோட்டிபிகேஷன் வெரிஃபை பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஸ்ரீ லலிதாம்பிகை மெடிக்கல் காலேஜ் சென்னை. இந்த காலேஜ் 2021 எஸ்டாப்ளிஷ்டு. MBBS சீட்ஸ் எடுத்துட்டீங்களா 200 சீட்டு, ஆனுவல் ஃபீஸ் எடுத்துட்டீங்களா 25 lakh பெர் இயருக்கு. நெக்ஸ்ட் JR மெடிக்கல் காலேஜ் விழுப்புரம். இந்த காலேஜ் 2023 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. MBBS சீட்ஸ் எடுத்துட்டீங்களா 200 சீட்டு, ஆனுவல் ஃபீஸ் எடுத்துட்டீங்களா 27.5 lakh பெர் இயருக்கு. ரீசெண்டா எஸ்டாப்ளிஷ் ஆன காலேஜ்னா ஸ்டூடெண்ட் கரண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸ், அகாடமிக் அண்ட் கிளினிக்கல் எக்ஸ்போசரை டீட்டெயிலாக செக் பண்ணுங்க. எஸ்டாப்ளிஷ் இயர் மட்டும் வச்சு ஒரு காலேஜ் வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டாம். கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனை கம்பேர் பண்ணிட்டு தான் டிசிஷன் எடுக்க வேண்டும். நெக்ஸ்ட் சென்ட் பீட்டர் மெடிக்கல் காலேஜ் கிருஷ்ணகிரி. இந்த காலேஜ் 2021 எஸ்டாப்ளிஷ்டு. MBBS சீட்ஸ் 250, ஆனுவல் ஃபீஸ் எடுத்துட்டீங்கன்னா 23.5 lakh பெர் இயருக்கு. ஸோ நம்ம ரெஃபரன்ஸ் லிஸ்ட்ல பேஸ்ல 250 MBBS சீட்ஸ் அண்ட் 23.5 lakh ஆனுவல் ஃபீஸ். பட் ஒன்ஸ் அகைன் கவுன்சிலிங் டைம்ல லேட்டஸ்ட் MCC சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் அபிஷியல் ஃபீஸ் நோட்டிபிகேஷன் தான் ஃபைனலா கன்சிடர் பண்ணுங்க. தனலட்சுமி மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூர். இந்த காலேஜ் 2011 எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. MBBS சீட்ஸ் எடுத்துட்டீங்களா 250 MBBS சீட்ஸ், ஆனுவல் ஃபீஸ் எடுத்துட்டீங்களா 24 lakh பெர் இயர். பேரண்ட்ஸ் பெரம்பலூர் லொகேஷன்ல கன்சிடர் பண்ணும்போது டியூஷன் ஃபீஸோட ஹாஸ்டல், ஃபுட் அண்ட் டிராவல் ரிலேட்டடான எக்ஸ்பென்ஸையும் ஓவராலா பட்ஜெட்ல வந்து இன்க்ளூட் பண்ணுங்க. ஆனா ஃபைனலி சீனிவாசா மெடிக்கல் காலேஜ் பெரம்பலூர். இந்த காலேஜ் 2021 எஸ்டாப்ளிஷ்டு. MBBS சீட்ஸ் எடுத்துட்டீங்களா 250 சீட்ஸ், ஆனுவல் ஃபீஸ் எடுத்துட்டீங்களா 28 lakh பெர் இயருக்கு. 250 MBBS சீட்ஸ் அண்ட் 28 lakh ஆனுவல் ஃபீஸ் இன்ஃபர்மேஷன் மென்ஷன் பண்ணியிருக்கு. கரண்ட் கவுன்சிலிங்ல சீட் அவைலபிலிட்டி அண்ட் அப்ளிகபிள் டீட்டெயில லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன்ல வெரிஃபை பண்ணிட்டு தான் ஃபைனல் டெசிஷன் எடுக்கணும். கிறிஸ்டின் மெடிக்கல் காலேஜோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் சீட் மேட்ரிக்ஸ் பாத்தீங்க 2020-26க்கு. ஸ்டூடெண்ட் இந்த வீடியோ முடியறதுக்கு முன்னாடி ஒரு வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். டீம்டு மெடிக்கல் காலேஜ்ல MBBS சீட் கிடைக்கிறது ஒரு மேஜர் டிசிஷன். ஸோ சீட்டு கிடைக்குமான்னு யோசிக்காம இந்த கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண எங்க ஃபேமிலிக்கு பினான்சியல் கம்ஃபர்டபுளா இருக்குமான்னு யோசிக்கணும். காலேஜ் ஃபீஸ் மட்டும் இல்லாம ஹாஸ்டல், ஃபுட்டு, புக்ஸ், எக்ஸாமினேஷன் அண்ட் அதர் அப்ளிகபிள் சார்ஜஸ் இருக்கலாம். அதனால அட்மிஷனுக்கு முன்னாடி கம்ப்ளீட் எக்ஸ்பெண்டிச்சரை கால்குலேட் பண்ணுங்க. அண்ட் கவுன்சிலிங்ல ஒரு சீட் அலாட் ஆகுதுன்னு இமிடியட்டா டெசிஷன் எடுக்காம அலாட்மெண்ட் டேர்ம்ஸ், ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் அண்ட் ரிப்போர்ட்டிங் ரெக்யூர்மெண்ட் அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல ரீட் பண்ணுங்க. MCC அபிஷியல் வெப்சைட்ல கவுன்சிலிங் அப்டேட் அண்ட் நோட்டிபிகேஷன் கண்டினியூவா செக் பண்ணுங்க. நீட் 2026ல உங்க ரேங்க் தமிழ்நாடு டீம்டு மெடிக்கல் காலேஜ்ல எந்த ஆப்ஷன் பிராக்டிகலா இருக்கும், உங்க பட்ஜெட்டுக்கு எந்த காலேஜ் சூட்டபிள், MCC கவுன்சிலிங்ல சாய்ஸ் பில்லிங்க எப்படி வந்து பிளான் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் கைடன்ஸ் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் டிஸ்பிளேல தெரிய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்க. உங்களுக்கு ஃப்ரீ கேரியர் கைடன்ஸ் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியா இருக்கோம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்த MBBS அட்மிஷன் பிளான் பண்ற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் பேரண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மெடிக்கல் கவுன்சிலிங், MBBS ஃபீஸ், சீட் மேட்ரிக்ஸ் அண்ட் காலேஜ் கம்பாரிசன் ரிலேட்டட் அப்டேட்டுக்கு பெஸ்ட் எஜுகேஷன் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.